அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அதிரடியான அரசியல் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த ஆண்டை போல மீண்டும் இஸ்ரேல், அமெரிக்கா சேர்ந்து ஈரானை தாக்கி வந்துட்டுருக்காங்க. இது மிகப்பெரிய போராக வெடித்திருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா, மொசாத் அயதுல்லா அலி கமேனியை இஸ்ரேல், அமெரிக்கா கொன்றது அப்படிங்கிறது ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. அவரை எப்படி கொன்றாங்க, இதற்கு உரித்த ஒரு ஷாக்கான தகவலை தாங்க இன்னைக்கு வீடியோவில் தொடர்ந்து பார்க்க போகிறோம். அதை தொடர்ந்து இன்னும் பரபரப்பான உலக செய்திகளை நீங்கள் தெரிந்த பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ளே புகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடந்த ஆண்டை போல மீண்டும் இஸ்ரேல், அமெரிக்கா சேர்ந்து ஈரானை தாக்கி வந்துட்டுருக்காங்க. இது மிகப்பெரிய போராக வெடித்திருக்கிறது. இதில் ஈரானின் உச்சபட்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி உள்பட முக்கிய அதிகாரிகள் கொல்லப்பட்டிருக்காங்களாம். இந்த நிலையில தான் அயதுல்லா அலி கமேனி கொல்லப்பட்டது எப்படி, இரவு நேரத்திற்கு பதில் பகல் நேரத்திலேயே இஸ்ரேல், அமெரிக்கா தாக்குதல் நடத்தியதும் எப்படி என்பது பற்றிய திடுக்கிட வைக்கக்கூடிய தகவலும் வெளியாகி இருக்கிறதுங்க. அதாவது ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்க கூடாது அப்படின்னு சொல்லி அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து கடந்த ஆண்டு தாக்குதலை நடத்தியிருந்தாங்க. அது போராகவே மாறியிருந்தது. 12 நாள் நடந்த போர் முடிவுக்கும் வந்தது. அதன் பிறகு அணு ஆயுதம் தயாரிக்க மாட்டோம் அப்படின்னு அமெரிக்காவுடன் ஒப்பந்தம் செய்ய ஈரானை ட்ரம்ப் வந்து அழைத்தார். 3 கட்ட பேச்சுவார்த்தை அமெரிக்கா, ஈரான் இடையே நடந்தும் பலன் கிடையாது. இதனால கோபமான இஸ்ரேல், அமெரிக்கா நேற்று போர தொடங்கியிருந்த வேளையில் ஈரான் தலைவர் டெஹ்ரான் உள்பட 100 இடங்களை குறிவைத்து இஸ்ரேல், அமெரிக்கா தாக்குதலை நடத்தியிருந்தாங்க. ஈரான் உயர்மட்ட தலைவர் அயதுல்லா அலி கமேனியின் அலுவலக இல்ல மாளிகையின் மீது இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து ஏவுகணை தாக்குதல் நடத்தியிருந்தது. டெஹ்ரானின் மத்திய பகுதியில் இந்த மாளிகை அமைந்திருந்தது. இது ஈரான்ல மிகவும் புனிதமான இடமாகவே பார்க்கப்படுதுங்க. இந்த மாளிகைக்கு பைட் ரெஹபரி அப்படின்ற பெயரும், ஈரானின் அதிகாரப்பூர்வ மொழியான பெர்சிய மொழியில தலைமைத்துவத்தின் வீடு அப்படின்ற அர்த்தமும் கொண்டிருக்கிறது. இங்கிருந்து தான் அயதுல்லா அலி கமேனி கடந்த 1989 முதல் வசித்து வந்துட்டு இருக்காரு. அதிகாரிகளின் முக்கிய ஆலோசனை கூட்டம், மக்களுக்கு அவர் உரையாற்றும் நிகழ்வு, மத வழிபாடுகள் இங்குதான் நடைபெறுமா. இந்த நிலையில தான் இஸ்ரேலும் அமெரிக்காவும் நேற்று இந்த இடத்தை குறிவைத்து தாக்கியிருக்காங்க. இதுல அயதுல்லா அலி கமேனியின் மாளிகை தரைமட்டமாக இருக்கிறது. இந்த தாக்குதல்ல அயதுல்லா அலி கமேனி உயர்மட்ட தளபதிகளான அலி ஷம்கானி, முன்னாள் தேசிய பாதுகாப்பு கவுன்சில் செயலாளர் மற்றும் முகமது பக்பகுர் IRGC எனும் ஈரான் புரட்சி படை தளபதி ஆகியோரும் கொல்லப்பட்டிருந்தாங்களாம். மேலும் அயதுல்லா அலி கமேனியின் மகள், மருமகன், பேத்தி ஆகியோரும் கொல்லப்பட்டிருக்காங்க. இந்த நிலையில தான் அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரான் மீது தாக்குதல் நடத்த நேற்றைய தினத்தை தேர்வு செய்தது ஏன், இரவு நேரத்திற்கு பதில் பகல் வேளையிலேயே கொடூர தாக்குதல் நடத்தியது ஏன் என்பது பற்றிய பரபரப்பான தகவலும் வெளியாகியிருந்தது. அதாவது இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து ஈரானை தாக்க தொடர்ந்து திட்டமிட்டு வந்திருக்காங்க. ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்க மாட்டோம் என ட்ரம்பிடம் ஒப்பந்தம் செய்யறதுல இழுத்தடித்து வந்ததால அமெரிக்காவும் இஸ்ரேலும் கடும் கோபமடைந்திருக்காங்க. இதை அடுத்து தான் நேற்று இரு நாடுகளும் சேர்ந்து ஈரானை தாக்கியிருந்தது. இது பற்றி அமெரிக்க அதிகாரி ஒருவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, அமெரிக்கா, இஸ்ரேல் எப்போது வேண்டுமானாலும் தாக்குதல் நடத்தும் என்பதை ஈரான் உணர்ந்திருந்தாங்க. இதனால ஈரான் தொடர்ந்து ஹை அலர்ட்ல இருந்திருக்காங்க. மேலும் சுரங்கத்திற்குள் பதுங்கி இருந்த அயதுல்லா அலி கமேனி உஷாராகவே இருந்தார். தாக்குதல் நடத்தின உடனடியாக சுரங்கத்திற்குள் பதுங்க வாய்ப்பும் இருந்தன. இதனால சரியான சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்தோம். இதற்கிடையே தான் அயதுல்லா அலி கமேனி தனது உயர்மட்ட ஆலோசகர்கள், அதிகாரிகளுடன் நேற்று மாலையில் ஆலோசனை நடத்துவதாக இருந்தது. இதனை இஸ்ரேலின் உளவுத்துறையான மொசாத் உறுதியும் செய்திருந்தது. ஆனால் திடீரென்று அந்த ஆலோசனை நேற்று காலை நேரத்திற்கு மாற்றப்பட்டது. இதுவும் இஸ்ரேல் உளவுத்துறை வழியாகவே அறிந்தோம். இதையடுத்து உடனடியாக தாக்குதல் தொடங்க திட்டமிட்டோம். மாலையில் நடத்த வேண்டிய தாக்குதலை காலை நேரத்திற்கு மாற்றினோம். கமேனியின் அலுவலக இல்லத்தை தாக்க வேண்டும் என இலக்கு வைத்தோம். அது வெற்றிகரமாக முடிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதாவது இந்த தாக்குதலுக்கு முக்கிய காரணமாக இஸ்ரேல் உளவுத்துறையான மொசாத் தான். இந்த உளவுத்துறையை சேர்ந்த சிலர் மாறுவேடத்தில் அயதுல்லா அலி கமேனியின் நடவடிக்கையை கடந்த சில மாதங்களாக
கண்காணித்து வந்தனர். வர மாளிகையினுடைய ஒவ்வொரு இடம் பற்றியும் அங்கு இருக்கும் பாதுகாப்பு வசதிகள் பற்றியும் இன்ச் பை இன்ச்சாக தகவல்களை சேகரித்திருக்காங்க. இது தொடர்பாக அமெரிக்காவின் CIA உளவுத்துறையிடம் தொடர்ந்து பகிர்ந்து வந்திருக்காங்க. அயதுல்லா அலி கமேனி உள்பட உயர் தலைவர்கள் ஒரே இடத்துல கூடுறதுனால ஆபரேஷன் எபிக் ஃபியூரி என்ற பெயரில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இஸ்ரேல் நாட்டின் போர் விமானங்கள் அமெரிக்க உளவுத்துறை மற்றும் லாஜிஸ்டிக்கல் வழிகாட்டுதலின் பேரில் லாங் ரேஞ்ச் ஏவுகணையில் வெடிபொருட்களை நிரப்பி மாளிகையில் வீசியிருந்தாங்க. இதுல அயதுல்லா அலி கமேனி உள்பட அங்கிருந்தவர்கள் கொல்லப்பட்டும் இருந்தாங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னே கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாம அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே போர் பதற்றம் உச்சகட்டத்தை எட்டியிருக்கக்கூடிய நிலையில் 2026 ஆண்டு நடைபெற இருக்கக்கூடிய ஃபியாபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகளை ஈரான் புறக்கணிக்க வாய்ப்புள்ளதாக தற்போது ஒரு தகவலும் வெளியாகியிருக்கிறது. அமெரிக்கா, மெக்சிகோ மற்றும் கனடா ஆகிய நாடுகள் இணைந்து நடத்தும் உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகள் வர ஜூன் 11 முதல் ஜூலை 19 வரை நடைபெற இருக்கு. இதற்கிடையில் கடந்த சனிக்கிழமை அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நாடுகள் இணைந்து ஈரானின் ராணுவ நிலைகள் மீது தாக்குதலும் நடத்தியிருந்தாங்க. இதனைத் தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை காலை ஈரானின் உயர்மட்ட தலைவர் அயதுல்லா அலி கமேனி கொல்லப்பட்டதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருந்தார். இந்த அதிரடி மாற்றங்கள் இரு நாடுகளுக்கு இடையே போருக்கான சூழலை உருவாக்கியிருக்கிறது. தொடர்ந்து 4வது முறையாக உலகக்கோப்பைக்கு தகுதி பெற்றிருக்கக்கூடிய ஈரான் அணி தனது லீக் சுற்று போட்டிகள் அனைத்தையும் அமெரிக்க மண்ணிலேயே விளையாட வேண்டியிருக்கிறது. ஜூன் 15 லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் நியூசிலாந்துடனும், ஜூன் 21 பெல்ஜியத்துடனும், ஜூன் 26 சியாட் நகர்ல எகிப்துடனும் ஈரான் மோத போறாங்க. தற்போதைய சூழல் குறித்து ஈரான் கால்பந்து சம்மேளன தலைவர் மொஹித் ராஜ் என்ன சொல்லியிருந்தாருன்னா, கடந்த 2 நாட்கள்ல நடந்திருக்கக்கூடிய சம்பவங்கள் அமெரிக்க மண்ணில் ஈரான் அணி விளையாடுவது சாத்தியமற்றதாக மாற்றி இருக்கிறது. அமெரிக்காவின் இந்த தாக்குதலுக்கு பிறகு உலகக்கோப்பை பற்றி சிந்திப்பது கடினம். இருந்தாலும் விளையாட்டுத்துறை மேலிடமே இது குறித்து இறுதி முடிவெடுக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. பாதுகாப்பு கருதி ஈரானின் உள்நாட்டு கால்பந்து லீக் போட்டிகளும் தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த விவகாரம் குறித்து பியா பொதுச் செயலாளர் மத்தியாஸ் கிராப்ஸ்டோ என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஈரான் தொடர்பான செய்திகளை தொடர்ந்து கவனித்து வந்துட்டுருக்கோம். அனைத்து அணிகளும் பங்கேற்கும் பாதுகாப்பான உலகக்கோப்பையை நடத்துவதே தங்களது நோக்கம். இது குறித்து 3 நாட்டு அரசாங்கத்துடனும் அமெரிக்கா, மெக்சிகோ, கனடா ஆலோசித்து வருகிறது அப்படின்னு சொல்லியிருந்தார். ஈரான், அமெரிக்கா இடையிலான மோதலான மத்திய கிழக்கு நாடுகளில் விமான போக்குவரத்து கடுமையாகவே பாதிக்கப்பட்டும் இருக்கிறது. ஈரான் ஏவிய ஏவுகணை தாக்குதல்களுக்கு பதிலடியாக ஈரானின் புரட்சிகர பாதுகாப்பு படை முகாம்களை அமெரிக்க படைகள் தகர்த்திருக்காங்க. உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகள் தொடங்க இன்னும் சில மாதங்கள் இருக்கக்கூடிய நிலையில் ஈரானின் இந்த விலகல் முடிவு சர்வதேச விளையாட்டு உலகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னே கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி விடுத்திருக்கக்கூடிய காட்டமான அறிக்கை மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவி வரும் போர் பதற்றத்தை மேலும் அதிகரிக்க செய்திருக்கிறது. இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் அச்சுறுத்தல்களுக்கு அஞ்சப் போவதில்லை என்று தெரிவித்திருக்கக்கூடிய அவர், தங்கள் நாட்டின் மீது நடத்தப்படும் தாக்குதல்களுக்கு பதிலடி கொடுப்பது ஈரான் இறையாண்மை சார்ந்த உரிமை என்று திட்டவட்டமாகவே சொல்லியிருந்தார். ஈரான் பதிலடி கொடுக்க வேண்டாம் அப்படின்னு கூறுவதற்கு எந்த ஒரு நாட்டின் தலைவருக்கும் உரிமை கிடையாது என்று குறிப்பிட்ட அரக்ஷி, தற்காப்புக்கான தார்மீக உரிமை தங்களுக்கு இருப்பதாகவே தெரிவித்திருந்தார். மேலும் பாலஸ்தீனம் மற்றும் லெபனான் மீது இஸ்ரேல் நடத்தி வரக்கூடிய தாக்குதல்களுக்கு அமெரிக்கா அளித்து வரும் ஆதரவை அவர் கடுமையாகவே சாடியிருந்தார். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளுக்கு எதிராக ஈரான் தொடர்ந்து உறுதியுடன் போராடும் அப்படின்னும், எதிரிகளின் எந்த ஒரு அத்துமீறலுக்கும் உரிய நேரத்துல தகுந்த பதிலடி கொடுக்கப்படும் அப்படின்னும் அவர் எச்சரித்திருந்தார். சர்வதேச நாடுகள் அமைதி காக்க வலியுறுத்தினாலும் தனது பாதுகாப்பு நலன்கள் ஈரான் சமரசம் செய்து கொள்ளாது என்பதையே அமைச்சரின் இந்த உரை உணர்த்துகிறது அப்படின்னு சொல்லியிருந்தார். இதன் விளைவு அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பெற்றிருக்கிறதாகவும் சொல்லலாங்க. இது குறித்து பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு தகவல்களும் வெளியாகி கொண்டு தான் இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அதிலும் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இராணுவம் இணைந்து நடத்திய தாக்குதலில் தெஹ்ரானின் பல முக்கிய தலைவர்கள் கொல்லப்பட்டதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவித்திருந்தார். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இராணுவம் இணைந்து ஈரான் தலைநகர் தெஹ்ரான் மீது கடந்த சனிக்கிழமை முதல் வான்வெளி
வான்வெளி தாக்குதலை நடத்தி வந்திருந்தாங்க. இதுல ஈரானின் உச்சபட்ச தலைவர் கமேனி மற்றும் அவருடைய குடும்பத்தினர்கள் உள்பட பலரும் இந்த தாக்குதல்களில் கொல்லப்பட்டிருக்கிறதாகவும் அதிகார தகவல்களும் வெளியிடப்பட்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம்.